பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதமாக காணப்படுவீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நாம் தொடர்ந்து வேதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கசப்பான சூழ்நிலையில அல்லது வருத்தமான நெருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை எப்படி கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. அவங்களை விடுதலையாக்கி செங்கடலாம் பிளந்து அற்புதங்களை செய்து கொண்டு வந்தபோது 3 நாட்களிலே கர்த்தரை அவர்கள் மறந்து போனாங்க. அதனால சோதிப்பதற்காக அவர் அந்த மாறா என்ற இடத்துல கொண்டு போனார். தண்ணீர் கிடைக்காதபடினாலே மக்கள் அங்க முறுமுறுத்தாங்க. அதுக்கு பேரு மாறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வந்து காண்பிக்கிற மரத்தை வெட்டியில போடு, அந்த மாறா கசந்து போன அந்த தண்ணீர் மதுரமாக மாறிவிடும். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இடைப்பட்டார்னா, மரம் என்றது இயேசு கிறிஸ்து இடைப்பட்டார்னா நம் வாழ்க்கை மதுரமாய் மாறி போய்விடும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ரூத் புத்தகத்துல நகோமியும் ரூத்தை குறித்து நாம தியானிக்கலாம். அவருடைய வாழ்க்கையில, அந்த கசந்து போன வாழ்க்கையில அவங்க எப்படி கர்த்தரை விட்டு போனாங்க, திரும்பி வந்து கர்த்தரின் அண்டையில் சேர்ந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற நாட்களில அவங்க இஷ்டத்துக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய சுயமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக தேவனை மறந்துட்டாங்க, ஆசீர்வதிக்கிற தேவனை மறந்துட்டாங்க. அதனால தேசத்துல ஒரு பஞ்சம் கொடுத்தார் கர்த்தர். ரூத் 1ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு பேரு இங்க சொல்லப்பட்டிருக்கு எலிமேலக். எலிமேலக் யாருன்னு பார்த்தா ஒரு எப்ராத்தியர், பெத்லேகேம்ல குடியிருக்கிறார். பெத்லேகேம்னு சொன்னா துதி நிறைந்த அப்பத்தின் வீடு. பெத்லேகேம் என்று சொன்னால் துதி நிறைந்த அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீட்டில் இருக்கும் பொழுதுதான் சரியா தேவனை யாரும் தேடல. அல்லேலூயா. இந்த குடியானவனை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இவர் ஒரு எப்ராத்தியார். எலிமேலக்குன்னா தேவனே ராஜா என்று எபிரேய மொழியில அர்த்தம். அவருடைய மனைவி நகோமி. நகோமின்னா எபிரேய மொழியில மகிழ்ச்சின்னு அர்த்தம். பாருங்க, இவருக்கு 2 பிள்ளைகள், மக்லோன் கிலியோன் என்று சொல்லி. மக்லோன் மூத்தவன், கிலியோன் இளையவன். இந்த 4 பேரும் கிளம்பி அந்நிய தேசமாக மோவாப் தேசத்துக்கு கடந்து போய்விட்டார்கள். அந்த தேசத்துல எல்லாருக்கும் பஞ்சம் வந்துச்சு. ஆனா இவங்க மட்டும் தன் சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் வசதியா இருந்த நாட்கள் எல்லாம், சேமமா இருந்த நாட்கள்ல அந்நிய தேசத்துக்கு பிரவேசிக்கிறார்கள். பொறுத்திருக்கலாம், ஆனா பொறுத்திருக்கல, அந்நிய தேசத்துக்கு போனாங்க. அது மாத்திரமல்ல, வேற எங்காவது போயிருந்தா கர்த்தரை ஒத்துட்டு இருப்பாரு. மோவாபியர் கர்த்தருக்கு பிடிக்காது. மோவாபியர் கர்த்தருக்கு பிடிக்காது. இந்த மோவாபி யாருன்னு சொன்னா, லோத்தினுடைய மூத்த மகளுக்கு மன்னிச்சிருக்க, லோத்துடைய மூத்த மகளுக்கு, லோத்துக்கு மூத்த மகளுக்கு பிறந்த சந்ததி தான் இந்த மோவாபு. கர்த்தர் அவளை ஒதுக்கி வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த மோவாபு ஏன் பிடிக்காதுன்னா, இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது மோவாபு ராஜாக பாலாக் இடைமறித்து என்ன செஞ்சுட்டா, பிலேம் என்ற தீர்க்கதரிசியை வச்சு மக்களை சபிப்பதற்காக திட்டம் போட்டு, அவன் மூலியமாக, பிலேம் மூலியமாக இந்த பாலாக்கெல்லாம் சேர்ந்து திட்டம் பண்ணி விபச்சாரத்துக்குள்ள தள்ளிட்டாங்க. கர்த்தரை கோபப்படுத்திட்டாங்க. அதனால சுத்தமான பிடிக்காது. அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தோன்னா, மோவாபிய ராஜாக எக்லோன், அவன் கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்கள் என்ன பண்ணிட்டான்னா அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். 18 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். இதெல்லாம் பார்த்து கர்த்தருக்கு மோவாப் இனமே, சந்ததிகளே பிடிக்காது. அந்த தேசத்துல போய் குடியிருந்தார்கள். பாருங்க, துரதிர்ஷ்டம் பாருங்க, தன் கணவனாக எலிமேலுக்கு இறந்து போய்விட்டார். தேவனோடு இருக்கும்போது சந்தோஷமா இருந்த அந்த குடும்பம் மோவாப் தேசத்துல சஞ்சரித்ததுனால இறந்து போயிடும். 10 வருடங்கள் அங்க வாழ்க்கை நடத்துறாங்க. முதல் மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, 2வது மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த திருமணத்துக்குரிய மணமகள் யார் என்று சொன்னா, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மோவாப்பு ராஜா ஆகிய எக்லோனுடைய சந்ததிகள், அவருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். ஓர்பால் ரூத் திருமணம் செய்தது சரியில்லை. பாருங்களேன்,
இஸ்ரவேல் காலத்துல ஒரு வழக்கம் உண்டு. மூத்த மகனுக்கு மூத்தவளை திருமணம் செய்யணும், இளையவனுக்கு இளையவளை திருமணம் செய்யணும். இங்க மக்லோன் மூத்தவன், ரூத் இளையவன். மூத்தவனுக்கு இளவலையை திருமணம் செய்து கொண்டார்கள். மக்லோன் இளையவன், ஓர்பால் மூத்தவன். இப்படி திருமணத்தை மாத்தி செய்யறாங்க. அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி செய்யறாங்க. வரைமுறை இல்லை. ஏன்னா தேவனை விட்டு தூரம் போனதுனால இப்படிப்பட்ட பிரச்சனை பாருங்களேன். அலையிலையா சொல்லாமா? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அங்க திருமணம் செய்யக்கூடாது. உபாகமத்துல 7ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். அங்க சொல்றாங்க, நீங்க அந்நிய ஜாதிகளோட கலவக்கூடாது. அதுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சாலமோன் ராஜா அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செஞ்சு கர்த்தரை விட்டு விழுந்து போனார். அந்த ஸ்திரீகள், அந்நிய ஸ்திரீகள் நம்முடைய ஆண்டவரை விட்டு அவங்க கூட வழுவி போக செய்துட்டாங்க. அதனால கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லிட்டார், அந்நிய ஜாதிகள் 7 வித ஜாதிகள், உபாகம் 7:1 7 வித ஜாதிகள், 7 வித ஜாதிகளுடைய முறைமைகளை செய்களை நீங்க பின்பற்றக்கூடாது என்று சொல்லி லேவியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். இதெல்லாம் மறந்து போய் நகோமி என்ன செஞ்சுட்டா? தவறு செஞ்சுட்டா. கணவனே இறந்துட்டாரு, மனைவி 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. எஞ்சி இருப்பது 2 மருமகளும் நகோமி மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. மிகுந்த கசப்பான சூழ்நிலை. என்ன செய்யலாம்னு தெரியல. அப்பத்தின் வீடாக துதியின் இருந்து அப்பத்தின் வீடாக பெத்லகேம் இருக்கும்போது செழிப்பா இருந்தவங்க. ஆனா கர்த்தர் வறுமையை கொடுக்கிற தேவையில்லை, சோதனை வைப்பார். சோதனை ஜெயிச்சு வந்தாதான் அவன் பாக்கியவனா மாற முடியும், அவன் உத்தமனாக காண முடியும். கர்த்தர் வச்ச சோதனையில முதலாவது இஸ்ரவேல் மக்கள் தோத்து போனாங்க, யாத்திராக 15ஆம் அதிகாரத்துல. 2வது ரூத் நகோமி அந்த தோல்வி அடைஞ்சிட்டான். என்ன செஞ்ச கர்த்தர்? சோதனையே கொடுக்கிற தேவன் இல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன் சோதனை கொடுக்கிறன்னா, பிரமாணத்தையும் நியாயத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் அவர் இருதயத்துல வைக்கணும், அதை மட்டும் நடக்கணுன்றதுக்காக சோதிப்பார் தேவனை தண்ணி. சும்மா சோதிக்கிற தேவனே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க. கர்த்தரை படித்துக் கொள்வோம், கர்த்தருடைய கல்வாரி சிலையை பிடித்துக் கொள்வோம். நான் அடிக்கடி சொல்வேன், உங்களுக்கு பாவத்திலே கிடக்குறீங்களா, மீறுதல்ல கிடக்குறீங்களா, இயேசு கிறிஸ்து ஆணிப்பட்ட பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அந்த பாவம் எல்லாம் போய்விடும். வியாதியோட கிடக்குறீங்களா, வியாதியோட கிடக்குறீங்களா, அவருடைய தழும்புள்ள கரத்தை பாதத்தை முத்தம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாமே சரியாகி போய்விடும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களை பாருங்க, கர்த்தர் சோதனையை கொடுக்கிற தேவன் இல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துட்டு பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவருக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி இவருடைய எழுந்து போகிறார். அதாவது நகோமிக்கு கேள்விப்படுறார், தன்னுடைய சொந்த தேசத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தார், அப்பத்தை கொடுத்தார், வெள்ளாமை விளைவித்தார்னு சொல்லி கேள்விப்பட்டு தன் ஊருக்கு கிளம்பி போகிறார். ஓர்பால் சொல்றா, ஓர்பால் அத்தைய நகோமி முத்தமிட்டு விட்டு அவ போயிடுறா. ரூத் கூடவே பற்றி பிடித்துக் கொண்டு வருகிறார். இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, கசந்து போன சூழ்நிலை கர்த்தரை இப்படி ஆராதிக்கிறது குறிப்பா நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, நகோமி தன் சொந்த ஊருக்கு வர்றா. நிலபுலங்கள் இருக்குது, அங்காளி பங்காளி பார்த்துக் கொள்கிறார்கள், வீடெல்லாம் அப்படிதான் இருக்குது. திரும்பி வருகிறார். திரும்பி வரும்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை அங்கே ரூத் புத்தகங்களை சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரூத் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த பொழுது ஊரார் எல்லோரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். நகோமின்னு என்னன்னு பார்த்தோம், இப்ராஹிம் மொழியில மகிழ்ச்சின்னு பார்த்தோம். மகிழ்ச்சியா இருந்தவ தேவனை விட்டு மோவாப் தேசத்துக்கு போனதுனால அவளுக்கு கசப்பு வந்து விட்டது. அந்த ஊர்ல நகோமி ரொம்ப மதிச்சாங்க, அலங்காரமா இருந்தவள் நகோமி. ஆனா அந்நிய தேசத்துல போய் செஞ்சிருத்து 10 வருடங்கள் செஞ்சு எல்லாவற்றையும் இழந்து போய், கணவன் பிள்ளைகளை இழந்து போய் வந்து எப்படி வரலாம், அப்படி கூணு விழுந்த மாதிரி பல நாள் வியாதிப்பட்டவளை போல நகோமி வருகிறான். அதெல்லாம் பார்த்து இவன் நகோமியோ என்று கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றா பாருங்க, ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்திருக்கையில் நீங்கள் என் நகோமி என்பேன். அவளுடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா, கர்த்தர் தான் என்னை தண்டிச்சார் சொல்றா. அது ரொம்ப தவறுங்க. கர்த்தர் என்னைக்கு தண்டிக்கிற கடவுள்ல, சோதிச்சு நிலைநிறுத்தி சகாயம் செய்கிற தேவன். கொஞ்ச நாள் தான் நமக்கு சோதனை. 1 பேர் 5 வாசிக்கிறோம். கொஞ்ச நாள் தான் சோதனை, அப்புறம் சீர்படுத்தி பலப்படுத்தி சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இங்க அவளே தன் வாயில சொல்றார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அப்ப பெத்லகேமில தேவனோடு பார்வையில் இருக்கும்போது அவள் நிறைவுள்ளவளா இருந்தால், தேவனை விட்டு தூரம் போனதுனால கசப்பான வாழ்க்கை வந்தது. அவ சொல்றா, என்னுடைய மிகுந்த, நான் மாறாள் என்று சொல்லாதீங்க, மிகுந்த கசப்பான இருக்கிற, மிகுந்த கசப்பு இருக்கிற, மாறாள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றா. எனவே தேவனுக்கு பிரியமா, நாம் செய்த தவறை மற்றவர் சாடக்கூடாது. நாம் தவறு செஞ்சுட்டு நம்மளை உண்டாக்கின தேவன் மேல சார்ந்து நம் தேவன் தான் நம்மளுக்கு தண்டிச்சார்னு சொல்றது மிகவும் முட்டாள்தனமாக காணப்படுது. இன்றைக்கு கிறிஸ்துவ கூட அப்படித்தான், அற்புதமே வேண்டுன்றாங்க, ஆனா பரீட்சைக்கு நிக்க மாட்டேன்றாங்க.
2 கொரிந்தியர் 13 பவுல் சொல்ற, நீங்கள் பரீட்சைக்கு நில்லுங்கள். ஏன் பரீட்சைக்கு நிக்கணும்? அன்று பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக யாத்திராக 15 பரீட்சை வைத்தார். தோல்வி அடைச்சிட்டாங்க. அன்றைக்கு கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றா, இன்னைக்கு பரலோகம் தான் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க போகணும்னா பூலோக வாழ்க்கையில புதிய ஏற்படுற மக்கள் எப்படி இருக்கணும்? பரீட்சைக்கு நின்றுதான் ஆகணும். அற்புதத்தையே பார்த்து போனா தேவனை மறந்துடுவாங்க. அப்படிதான் மறந்துட்டாங்க. அற்புதத்தையே பார்த்தவர்கள் சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா தேவனை மறந்துடுவாங்க, புலம்புவாங்க. நல்லா கவனிங்களேன், அன்றைக்கு இருந்த தேவன் தான் இன்றைக்கும். ரூத்த, அதாவது பெத்லெகேம்ல நகோமியை ஆசீர்வதித்த தேவன் இன்று வரை இருக்கிறார் தானே, மீண்டும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பிரிந்து போன மக்கள் திரும்பி என் நண்டல வந்தா நான் சேர்த்துக் கொள்வேன். யோவான் 6 அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அழகாய் சொல்லுகிறார் 37 என் அண்டையில் வருவனை ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் சேர்த்துக் கொள்வேன். இயேசு சாமி சொல்றாங்க. அப்போ தப்பு பண்ணியாச்சு, நம்முடைய வாழ்க்கையில் தப்பு நடந்து போச்சு, பரவாயில்ல, தேத்திக் கொள்ளலாம். தேத்திக் கொண்டு தேவனுடைய பாதமே தஞ்சன் விழுவனா நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவார். நகோமி அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, மீட்கக்கூடிய அந்த இரட்சகனிடத்துல அவருடைய வாழ்க்கையை ஒப்படைத்தார். தன் மருமகள் மூலயமாக எந்த சந்ததி இறந்து போச்சோ அந்த சந்ததி கட்டப்படுவதற்காக 2வது, அதாவது மூத்த மகனுக்கு கட்டப்பட்ட இளைய பெண்ணாகிய ரூத்தை போவாசுக்கு திருமணம் செய்து தன்னுடைய சந்ததியை கட்டி கொண்டார். சொல்லலாமா? போவாஸ் இயேசு கிறிஸ்து மேலாட்டமானவர். அவர் நம்மை மீட்கக்கூடியவர், நாமெல்லாம் மீட்கும் பொருள். அப்படி மீட்கக்கூடிய ஆண்டவராக இயேசு இருக்கும்போது நம் வாழ்க்கையில ஏன் கசப்பு சந்திக்கணும்? நம் வாழ்க்கையில கசப்பு சந்திக்கணுன்றதுக்கு அவசியமே இல்லை. பரீட்சைக்கு நின்று ஜெயிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா பாருங்க. ஒவ்வொரு இஸ்ரவேல்ல ஒரு காலம் உண்டு. யூபிலி வருஷத்துல பிரிந்து போன யூதர்கள் எல்லாம் தன் சொந்த நாட்டுக்கு நிலத்தை மீட்கப்பட வேண்டும், அல்லது நிலத்தை வைத்திருக்க விற்கப்படலாம், எப்படி வேணும் செய்யலாம், மீட்கணும். அப்படி மீட்பதற்காக வருகிறார். அதை மீட்கக்கூடிய யாருன்னா, எலிமெலக்குடைய பங்காளியாக சொந்தக்காரிய போவாஸ் இன்னொரு பங்காளி இருக்கிறாரு, அவர் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். உபாகமத்துல பார்த்தோம்னா 25 ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. மீட்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அந்த நிலத்தை மீட்கிறது மாட்டில இறந்து போனுடைய மனைவியும் திருமணம் செய்து கொள்ளப்பட வேண்டும். அது அந்த ரட்சகனாக மீட்பதாக வேண்டான்னு சொல்லிடுறான். போவாஸ் சொல்றாரு, நான் மீட்டுக் கொள்கிறேன். நான் வாசிக்கிறேன் பாருங்க, ரூத் 4 பிற்பகுதி வாசிக்கிறார். அதை மீட்கத்தக்கன் ஒருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னான். போவாஸ் சொல்றார், நான் மீட்டுக் கொள்கிறேன் சொல்ற. அது மாத்திரமல்ல, மீண்டும் வாசிக்கிறேன் 7 6 வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் இந்த சுதந்திரத்தை கொண்டு கெடுக்காதபடி நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீ மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்திலும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ காலத்து வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழட்டி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அதாவது இஸ்ரவேல் மக்கள் என்னன்னா, ஒரு பங்காளி இருக்கிறாங்கன்னா, அந்த பங்காளி இறந்து போயிட்டான்னா அவருடைய பங்காளி அண்ணன் தம்பி அந்த மனைவி திருமணம் செய்து கொண்டு சந்ததிகளை உருவாக்க வேண்டும். இதுதான் மீட்கிறது. ஆனா அப்படி மீட்க முடியும்னா அவனுடைய பாதரட்சியை கழட்டி மீட்கிறவன் எவனும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். இங்க அப்படிதான் நடக்குது. போவாஸ் இருக்கிற அவனுடைய பங்காளி அந்த பாதரட்சி கைட்டி கொடுத்து, என்னால மீட்க முடியாது, நீங்க மீட்டுக் கொள்ளுங்கள். போவாஸ்னா இயேசு கிறிஸ்து நேராட்டமானவர். அவர் அறிக்கைப்படுறாரு பாருங்க. அப்போது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் எலிமெலக்கும் இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமின் கையில் வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. அப்ப என்ன அர்த்தம்? அவரு தான் மீட்கிறவர், போவாஸ் தான் மீட்கிறவர். வாழ்க்கையில பாருங்க, நகோமியுடைய வாழ்க்கையில மீட்பராகி மீட்பன் போவாஸ் சந்திச்சு அவருடைய சொத்துக்கள் மாத்திரம் மீட்பது மாத்திரம் அல்ல, அவருடைய மனைவியும் மீட்டு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து அந்த சந்ததியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். செல்லலாமா? தேவனுக்கு பிரியமான பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒரு காலத்துல விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு நம்ம விட்டு போட்டோம். ஆதாம் நம்மளை விட்டு போட்டார். அதை நிமித்தவங்க பிசாசான் நம்மளை விக்கிரகத்தை விட்டு போட்டார். விக்கிரகத்தை வணங்கியிருந்தோம். மீட்கிறதுக்கு யாருமே இல்லை. அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா அனுப்பினார். அவர்தான் நம்முடைய மீட்கக்கூடியவர். அதனால நம்முடைய சொந்தத்தை மீட்கக்கூடியவர். யோவான் 1 வாசித்தோம். அவர் சொந்தத்திலே வந்தார். எதற்காக? சொந்தத்தை மீட்பதற்காக. பாருங்க, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, சொந்தத்தை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். நாம் தான் அவருடைய சொந்தம். ஒரு காலத்துல அந்நிய விக்கிரகம் வணங்கின்ற நம்மளை மீட்டு இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார்.
நமக்கு பரலோகம் இருக்கிறது. எனவே கசந்து போன சூழ்நிலை தேவனை விட்டு ஓடாதீங்க, பரீட்சைக்கு நில்லுங்க, கர்த்தரை ஆராதிங்க. நகோமி கசன் போனா எல்லாம் நான் சாதிச்சிருவேன், என் சுயத்துல வாழ்ந்துற ஓடினா எல்லாமே தோல்வி அற்று போச்சு, நஷ்டம். திரும்பி வரும்போது கர்த்தர் அவளை ஏற்றுக்கொண்டு கசப்பான சூழ்நிலை கர்த்தர் இருதயத்தை ஆற்றி தீட்டி மருமகள் மூலியமாக ரூத்து மூலியமாக, ரூத்துன்னா புறஜாதி, நாம் ரூத்து மூலியமாக நகோமியுடைய சந்ததி மீண்டும் கட்டி பெத்லகேமிலே சுகமாய் வாழ்ந்தால் அவருடைய சந்ததியில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கசந்து போன சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வருமானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், சொந்த பந்தங்கள் உன்னை ஆராதிக்க உன்னை ஆதரவு கொடுக்காத சூழ்நிலையில் இருக்கலாம், ஒதுக்கி தள்ளலாம், ஆபீஸ்ல உன்னை ஒதுக்கி தள்ளலாம், மிக நம்ம கேவலமா பார்க்கலாம், நிறத்தை பார்த்து கிண்டல் பண்ணலாம், அநேக காரியங்கள் செய்யுங்க, முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசலாம், இப்படியெல்லாம் நம்மளை நொறுக்குவாங்க. அந்த நேரத்துல கசந்து போற நேரத்துல நீ யாரையும் திருப்பி பேசி விடாதீர்கள், யாரும் வஞ்சித்து விடாதீர்கள், யாரையும் நியாயம் தீர்த்து விடாதீர்கள். கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து ஆராதிக்குங்க, சோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் நகோமிக்கு சந்ததியை உண்டாக்குன தேவன், ரூத்துக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இரட்சகரை கொடுத்திருக்கிறார். நம்மையும் வாழ்வோம் என்பதை மறந்து போயிடாங்க. எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வேலை ஸ்தலங்கள், உங்கள் வருமானங்கள், உங்கள் திருமண காரியங்கள், உங்கள் ஊழியங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. God bless you. Praise the Lord.